வணக்கம் பஸ். இப்போ நந்திதா சமையலறையில் என்ன பார்க்க போகிறோம்னா மீன் குழம்பு, பவானி மீன் கெண்டை குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 100 கிராம், பூண்டு 1, தேங்காய் 1 மூடி, புளி தேவையான அளவு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி, ஒரு மாங்காய், 1 கிலோ மீன். வணக்கம் பஸ். நந்திதா சமையலறையில் பவானி மீன் கெண்டை குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு 100 கிராம் வெங்காயம், ஒரு பூண்டு, புளி, ஒரு லெமன் சைஸ் புளி, பெரிய லெமன் சைஸ் புளி, ஒரு கல்லாமணி மாங்காய், 4 தக்காளி, ஒரு மூடி தேங்காய், தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1 கிலோ பவானி கெண்டை மீன். மீனை நல்லா கழுவியாச்சுங்க. அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி மிக்ஸ் பண்ணி குழம்பு வச்சோம் அப்படின்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீனில் அந்த காரம், உப்பு எல்லாமே இறங்கியிருக்கும். குழம்பு வச்ச உடனே ரெடி ஆனோன்னு சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். இப்போ மிளகாத்தூள்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஒரு அரை மணி நேரம் இது ஊறட்டும். புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். இப்போ மீன் குழம்புக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயமும் ஒரு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ மீன் குழம்புக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சுங்க. மாங்காய் எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு, தேங்காய் திருவி வச்சாச்சு. இப்போ எல்லாமே குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தோட கொஞ்சம் மிளகு ஜீரகம், கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வதங்கிருச்சு. இதில் திருவி வச்சு தேங்காவை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு மண் பாத்திரத்தில் குழம்பு வச்சா தான் நல்லாயிருக்கும். மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் மண் பாத்திரத்தில் தான் சமைப்பேன். அதுக்காக வச்சுருக்கேன். மண் பாத்திரம் சூடாயிருச்சுங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 50 ml நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதில் கடுகு சேர்த்துக்கலாங்க. வெந்தயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. மீன் குழம்புக்கு வெந்தயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் வெந்தயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. வெந்தயம்லாம் பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட உரித்து வச்ச பூண்டை ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை அதோடு ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதோட தக்காளி சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் தக்காளியை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிட்டோம். அதோட ஏற்கனவே மீனில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். அதனால் நான் இதில் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன். தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அதில் அரைச்சி வச்ச தேங்காய், மிளகாய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதே நல்லா வணக்கி விட்டுக்கலாம். ஜார் கழுவுன தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஊற வச்ச புளியை கரைச்சிக்கலாம். அதோட ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம குழம்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு அரிசி களைஞ்ச தண்ணி, 2வது தண்ணி ஃபஸ்ட்டு கழுவி ஊற்றிடணும். 2வது களைஞ்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ குழம்பு நல்லா கொதி வரட்டுங்க. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சுங்க. கழுவி வச்ச மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் ஆட் பண்ணிவிட்டு மீனையும் சேர்த்துடலாம். அதோட மீனை நல்லா கிண்டக்கூடாதுங்க. லைட்டாக கிளறி மீன் முழுகிற அளவுக்கு வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கழுவி வச்ச மல்லி போட்டுக்கலாம். ஆஃப் பண்ணி வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் மண் சட்டியில் கொதிஞ்சிட்ருக்கு பாருங்கள். இதுதான் மண் சட்டியோட மகிமை. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நந்திதா சமையலறை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.